கேட்பதற்கு முன்பு எல்லாம் கவனிங்க. தூங்குனீங்க, நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு தூக்க வைக்க நல்லா ஜாலியா தூங்குறதுன்னா சந்தோஷமா தூங்குங்க, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்காக கத்திக்கிட்டு இருக்க முடியாது. மைக் இருக்கிற நோக்கமே உங்க காதுகளில் கர்த்தருடைய வார்த்தை விழுவதற்கு தான். அதனால கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், ಕೇಟ್ಟು ಅದಿಪ್ಪಡಿ ವಾಳಕಡವ. ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಗಮನವಿಟ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕೇಳಬೇಕು. போன வருஷத்துக்காக சொன்ன ரெண்டு வார்த்தையை யோசித்துட்டு அப்புறம் இந்த வருஷம் என்ன வசனம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு அதை குறித்து ரொம்ப நீண்ட பிரசங்கம் அல்ல. காரணம், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் தொண்டை கவனிக்கிறீங்களா? காலையில இருந்து இருமல், இப்பதான் ஓடி எடுக்கிறீங்களா? அப்படி இருக்கிற சபை ஒரு கப்பு ஒண்ணு கொடுத்தான், அதை ஊத்தி இதை இங்க வச்சா கொஞ்சம் குடிச்சுக்க மாட்டான். எல்லாம் பாருங்க, இங்க வச்சா எப்படி அது எல்லாம் நான் சொல்லி கொடுக்க எடுங்க. நானே தண்ணி ஊற்றி நானே எடுத்துட்டு வந்து என்ன சொல்லாமலே கத்துக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் போன வருஷம் பிளான் பண்ணாங்க. போகாத, தண்ணி ஊற்றி கொடுக்காத. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு இது சொல்றேன், தண்ணி ஊற்றி வைக்காத. ஓகே, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். சத்தமா ஒருத்தவங்க படிங்க. ஆகாய் 1:5. ಹಗ್ಗಾಯನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. நீங்களே படிச்சிருங்க, கன்னடாவில் தேடிக்கிட்டேன், நான் தமிழ்ல படிச்சிருக்கேன். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, இப்போதும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 5ನೇ ವಚನ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. 7ஆம் வசனம், இதே அதிகாரத்தின் ஒரு வசனம், 7வது வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வழிய, உங்க வாழ்க்கைய, நீங்க கடந்து வந்த காரியம் என்னங்கிறத ஆண்டவர் அப்பப்ப யோசிக்க சொல்றார். இன்னொருத்தவன் வழியை நீ சிந்திக்க வேணாம், இன்னொருத்தவன் வழியை நீ பார்க்க வேணாம். இன்னொருத்தவன் எங்க நிக்கிறான், எங்க உட்கார்றான், என்ன பேசுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதையெல்லாம் பார்க்கிற வேலை உங்களுடைய இதுல தேவ பிள்ளைகள் வேலை. அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ வழி பர்சனல், தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட விதத்தில் இந்த எல்லைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. என்று இந்த காலையில இந்த 12 மணிக்கு பிறகு இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றாரு. இது முன்னாடியே சொல்லி இருக்கணும், இப்ப சொல்றாரு. கொஞ்சம் நாம் அதை யோசித்து வாழ இதயத்தை தெளிவுபடுத்துவோம். 7ನೇ ವಚನ. ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ಹಾಗಾದರೆ ಮತ್ತೊಬ್ಬರು ಹೋಗುವ ಮಾರ್ಗಗಳು, ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವುದು ಬೇಡ, ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿ ನಾವು ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செப்பனியா, நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதியுங்கள். சொல்ல படிக்க பார்க்கலாம். அதான் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி பாருங்க இதயத்தை. உடம்ப தேய்ச்சி 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 கூட அப்படியே தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செப்பனியா 2:2. ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಕಾಲವು ಒಟ್ಟಿನಂತೆ ಹಾರಿ ಹೋಗುತ್ತದಲ್ಲ. புரியல, நான் கொஞ்சம் உங்களை பாருங்கன்றாரு.
வயசானவங்க உங்க வாழ்க்கை என்னன்னு பாருங்க. விதவை தாய்மார்கள் கொஞ்சம் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. குடும்பத்தோடு கணவன் மனைவியா இருக்கிறவங்க கொஞ்சம் உங்க லைஃப பாருங்க. பிள்ளைகள் பெற்றோர் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நல்ல ஆழமா இன்னொருத்தவங்களை போட்டு அப்படியே கீறி சுரண்டி பார்க்கறத விட உங்க வாழ்க்கைய முதுகையே பார்க்க முடியல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முதுக நீ பார்க்க முடியல, உங்க லைஃப நீங்க பாருங்க. உங்க லைஃப பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியத்தை தெளிவாய் புரிந்து செயல்பட இதை நீங்க தடுமாறுனீங்க. இன்னும் 10 வருஷம் வந்தால் கூட என்ன திருத்தவே முடியாது. அப்படின்னா என்ன நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். ஒரு மனுஷன் திருந்தி வாழுறதுக்கு தான் யோசித்து பாருன்றாரு. கொஞ்சம் திருந்தி புத்தியா வாழுங்க, உங்க புத்தியை கத்துங்க, கொஞ்சம் யோசித்து வாழுங்க. ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. போதும் அந்த வார்த்தை. போன வருஷத்துக்காக இன்னொரு வருஷத்துக்கு வருவதற்கு முன்பு இந்த வார்த்தையை சிந்திக்கணும். இதை சொல்லதான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரு. அதற்கு மேல ಆಶೀರ್ವಾದத்தை பெறக்கூடிய நீங்க தான் யோசித்து பார்க்கணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಹಿರಿಯರಾಗಲಿ, ವಿಧವೆ ತಾಯಂದಿರಾಗಲಿ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಲಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಾಗಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕೆಂಬುದೇ ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವಾಗಿದೆ. ಮತ್ತೊಬ್ಬರ ಕಾರ್ಯವನ್ನು ಯೋಚಿಸುವುದಲ್ಲ, ನಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಂಡು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. இந்த பழைய புது வருட ஆராதனை தமிழ்நாட்டிலாம் பாருங்க, 9 மணிக்கு தொடங்கி காலை 4 மணி வரைக்கும், சில இடத்துல 8 மணிக்கு தொடங்கி அப்படி நடத்தணும். ஜனங்களுக்கு அந்த பழக்கம் வரணும். ஆனா விட்டா ஓட்டம் பிடிப்பாங்க. தேவ பாதத்தில் இருக்க பழகணும். நாம தேவனுடைய ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங் வச்சுட்டாரா 6 மணி நேரம் இருக்கணும் சர்ச்சில். அது என்ன இது என்ன, அந்த புத்தி எல்லாம் ஜனங்களுக்கு வர, சபையின் வளர்ச்சிக்காக ஆண்டுடைய திட்டத்துக்காக சில காரியத்தை செஞ்சா தேவ ஜனங்கள் ஒத்துழைக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதனால அவ்வளவு நேரம் இப்ப நாம நடத்த போறது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் மடமடம் ஆண்டுடைய, ஏன்னா நான் நுழைஞ்சிட்டேன்னா வருஷம் முழுவதும் உள்ள என்ன இருக்கணும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சபையே வளருங்கள், சபையே சிந்தியுங்கள், சபையே யோசியுங்கள், சபையே ಕರ್ತರಿಗಾಗ ಆಯತ್ತಪಡುங்கள். ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೊಸ ದಿನಗಳಲ್ಲಿ, ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ಸಭೆ ಬೆಳೆಯಬೇಕಾದ್ರೆ, ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ, ಸ್ಥಿರವಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಸಮೂಹ ಬಹಳ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. ஓகே, போன வருடம் என்ன, போன வருஷம்னா இப்ப கொஞ்ச நேரம் தான். போன வருஷம் என்ன வருஷம்? ஆலோசனையின் ஆண்டவர் கவுன்சிலர். எத்தனை பேர் கேட்டீங்க? யார் மூலமா கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? ஊழியக்காரன். நீ மதிக்கவே இல்லையே. இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சபையிலே ஊழியரை வைத்து ஊழியர்கள் மூலமா கர்த்தர் பேசும்போது அந்த ஆலோசனையை எவ்வளவோ பேர் மதிக்கலையே. அந்த நிலைமை வேண்டாம். இந்த வருஷத்துல கொஞ்சம் அட்லீஸ்ட் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழுங்கன்னு கர்த்தர் பேசுறாரு. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் யார் யார் ஆலோசனை கேட்டீங்க, யார் யார் சொந்த ஆலோசனையில போனீங்க, யார் யார் வேதத்தின் அடிப்படையில் தேவ ஆலோசனை கேட்டீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அந்த சாட்சி வித்தியாசமா இருக்கட்டும், தேவன் உங்களோடு சாட்சி கொடுக்கட்டும். ಕಳೆದ ವರ್ಷ ಆಲೋಚನೆ ಕೊಡುವ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಇಟ್ಟು ಯಾರ ಮುಖಾಂತರ, ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ವಾಕ್ಯ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರ ಅದಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾದೆವು. ಆದ್ರೆ ಈ ವರ್ಷ ಅಂತ ಸ್ಥಿತಿ ಬೇಡ. ದೇವರು ಕೊಡುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த வருஷம் என்ன தெரியுமா? உன்னை உடச்சு விட்டுட்டார் இவ்வளவு நாள்.
இஸ்ரவேல் ஜனங்களை உடைச்சு நாசப்படுத்திட்டாரு. அவருக்கு தெரியும் எங்க பெண்டு எடுக்கணும்னு. இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஒழுங்கா இல்லைன்னா அங்கங்க தொட்டுக்கிட்டே வருவார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். யாரை எங்க தொடணும், யாரை எங்க பெண்டு பண்ணணும், யாரை கீழே தள்ளணும் ஆண்டவருக்கு நல்லாவே. ஓ சூழ்ச்சி எல்லாம் நடக்கிறது இல்ல. ஓ சூழ்ச்சி நீதான் விழுவ, மற்றவங்க நல்லா இருப்பாங்க. ஆண்டவர் தொட்டார்னா யாருமே கட்டப்பட முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வருஷம் நல்ல புத்தி தெளிவோடு பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் தெளிவோடு நீயே மண்ணவாரி போட்டுக்காம கர்த்தர் அதையெல்லாம் நீக்கி உங்களை மேல கொண்டு வருவதற்கு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் செழிப்பாய் தெளிவாய் ಮಾರುವದಾಗ ಆವಿಯಾನವರ್ ಇಡೈಪಡುವರಾಗ. ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ಅದನ್ನು ಯಾರು ತಡೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, ಎಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಬೇಕು, ಎಲ್ಲಿ ತಳ್ಳಬೇಕು, ಎಲ್ಲಿ ಉನ್ನತ ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. ಮನುಷ್ಯರ ಉದ್ದೇಶಗಳು ನೆರವೇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நம்ம நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கிறார். ನಾವು ಒಳ್ಳೆಯವರು ಕೆಟ್ಟವರು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. நாம ஒழுங்கா இருந்தோமோ இல்லையோ, நம்முடைய நல்ல புத்தியே கெட்ட புத்தியே தெரியாது. நாம அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அவருக்காக வாழணும், அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் சரியாகவே இருந்திருக்கிறார். தவறாய் மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் சரியாக இருந்திருக்கிறார். ನಾವು ಶಿಸ್ತನ್ನು ಪಾಲಿಸಿದೆವು ಅಥವಾ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆವೋ, ಆದ್ರೆ ಒಳ್ಳೆಯವರು ಕೆಟ್ಟವರು ಇನ್ನು ಮುಂದಿನ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆண்டவர் பார்த்து நம்மையும் ஒரு பொருட்டா நினைச்சு நம் மூலமா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நம்மை விட்டு விலகாம ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், வருஷமும் அவர் வார்த்தைகளை கொண்டு தெளிவாக்கி அவர் நம்முடைய பாதையில் நடத்தி கொண்டே இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை போயிருக்கு, எங்கேயோ போயிருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹೇಗೋ ಇದ್ದೇವೆ, ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದು ಕೈ ಬಿಡದೆ ಇದುವರೆಗೂ ತೊರೆಯದೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸಿ ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ್ದಾರೆ. நாம ரொம்ப ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்தோங்கிறதுனால இல்ல, நம்முடைய அனைத்து குணங்களும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நாம ரத்தத்தால மீட்டதனால, நம்மை ஆண்டவர் அவர் ரத்தத்தால நம்மை மீட்டெடுத்ததனால பிசாசுக்கு இறையாக நாம போயிடாம நாம பரலோகத்துக்கு முன்குறித்ததினாலே உணர்த்தி தெளிவாக்கி நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் விலகி இருந்தா நம்முடைய வாழ்க்கை போயிருக்கும். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மோடு நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமோதிக்க முடியும்? அப்படின்னா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ ಇರುತ್ತಿತ್ತು, ಆದರೆ ದೇವರು ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿತರ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಎಣಿಸಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. அப்ப இந்த வருஷம் என்ன தெரியுமா, நம்ம எங்கெல்லாம் இடிஞ்சு கிடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி கட்டி எழுப்பணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்ப இந்த வருஷம் கூட என்ன தெரியுமா, கட்டுதலின் வருஷம். இத புரியுதா உங்களுக்கு? நாமளே இடிச்சுக்கிறோம், பிசாசு நம்மளை இடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சீரியஸா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போறாரு. இந்த நாள் போன வருஷம் சொன்ன நிறைய சாவாவு போகுதுன்னு, பரலோகமே என் சொந்தமேனு 1ஆம் தேதிய பாடின. போன வருஷம் பாத்தீங்களா, ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று புரிந்து ஊழியக்காரனை மதிச்சு வாழுங்க. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிக்கிறான செய்தியில ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுவர். அப்ப இன்னைக்கு என்ன, கட்டுதலின் ஆண்டு. அதுதான் 2025. அது கட்டுதலின் ஆண்டு. ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். எங்கெங்க கட்டுவார், என்னென்ன செய்வார் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ಈ 2025ನೇ ವರ್ಷದ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ಕಟ್ಟುವ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ, ಎಲ್ಲಿ, ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. எரேமியா 42 வசனம் 10. எரேமியன பிரவாதனை கிரந்த புஸ்தக 42ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை
நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு ಮನಸ್ತಾಪಪಟ್ಟேன். ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ, ನೀವು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ, ನೆಡುವೆನು, ಕೀಳುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಮಾಡಿದ ಕೇಡಿಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. இந்த 42 அதிகாரம் மட்டும் இல்ல, எரேமியா புஸ்தகம் ஃபுல்லா படிக்கணும் போல தெரியுது. சபை மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு. ஆனா 42ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாய்ப்பு கிடைக்கும் போது தெளிவாக வார்த்தை வார்த்தையா, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல, வார்த்தை வார்த்தையா, வசனம் வசனமா ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தால், நீங்கள் கேட்டால்தான் நாம் அத்தனை பேரும் சத்தியத்தின்படி வாழ முடியும். ஆவியானவர் அந்த தெளிந்த ஞானத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். இதை படிக்கும் போது எனக்கு வாய் ஊறுது. இத படிக்கும் போது, தியானிக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க இதை எப்படி புரிந்து வாழ போறீங்க தெரியல. உங்களை புரிந்து வாழுற வரைக்கும் நாங்க விட போவதில்லை. நான் விட போறதில்லை. இருக்கிற வாழ்க்கை உங்களுக்காக நான் சாகுறேன். என்ன நீ சாகடித்தா அடிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா உன் ஆத்மா கெட்டு போகாம இருக்கணும் நான் பிரயாசப்படுறேன். அரசியல உள்ள நுழைக்கல, தமிழ்நாட்டில் நடக்கிற சில காரியம் அது இங்க வெளிப்படைய வேண்டாம். அதனால ஒருவர் ஆத்மா விலையேற பெற்றது. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான கிரியைகளை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ಆಮೆನ್. ಯೆರೆಮೀಯ 42ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ಭಾನುವಾರದಂದು ಸಮಯ ಸಿಗುವೆಲ್ಲ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಒಂದೊಂದು ವಚನಗಳನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸಲಿದ್ದಾರೆ. ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯಾರು ಬೋಧಕರಿಗೆ ಕಷ್ಟ ಕೊಡಬಾರದು. ಅವರು ಹೇಳುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 2 மணி நேரம் இப்ப நான் பேசுவேன். ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம அடுத்தடுத்து கேட்க போறோம். ஈவினிங் கேட்க போறோம், அடுத்த வாரம் கேட்க போறோம், அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறோம். ஒரே நேரத்தில் கொட்டணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு குறிப்பு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பேன். பந்திக்கு ரெடி ஆகணும், அப்படியே பந்திக்கு ரெடி ஆகணும். ஒவ்வொருவரும் உங்கள் ஆரம்பத்தில் சொன்ன உங்களை சிந்தித்து பாருங்கள், உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா என்ன? ரொம்ப ஆழமா உங்கள் இருதயத்தை கர்த்தரோட இணைச்சு யோசித்து பாருங்க. நம்ம தகுதியா இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. அதே நேரத்தில் பந்தி எடுப்பதற்கும் பக்குவம் ಅடைவோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಾನು ಈ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡಬಹುದು ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಇನ್ನು ಮುಂದಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ಸಮಯ ಸಿಗುವಾಗೆಲ್ಲ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಹೇಳಿದರು, ನಾವು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி, ஏன் மெத்தட் இப்படிதான்? எப்படி? யார் சொன்னது இந்த வார்த்தைய? யாரு சொன்னது? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். யார் சொன்னது இந்த வார்த்தைய? ಈ ಮಾತನ್ನು ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ரெண்டாவது என்ன சொல்ல போற? யார் மூலம் சொன்னார்? ஆண்டவர் எப்படி அவருடைய மெத்தட் பாருங்க. யார் மூலம் சொல்லி கொடுக்கிறார்? ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳಿಕೊಟ್ಟರು? மூன்றாவது யாருக்கு சொல்றாரு? சும்மாலாம் இல்ல, யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? ಯಾರಿಗೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நாலாவது அப்படிப்பட்ட வாக்கு என்ன அது? ஏன்னா அது என்ன அப்படிப்பட்ட வார்த்தை? என்ன அது? என்ன முக்கியமா? என்ன வாக்கு அது? ಅಂತ ಮುಖ್ಯವಾದ ಮಾತು ಏನು? இவ்வளவு கேட்டாச்சு இல்ல, நான் என்ன பண்றேன்? இதான் முக்கியம். இந்த வருஷம் சொன்ன பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல ஆண்டவர் இவ்வளவு அழகா நம்மோட இடைப்பட்டு நடத்தும் போது என்னுடைய ரியாக்ஷன் என்ன? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? என்ன செய்ய போறேன்? இதுதான் இந்த நாளின் செய்தியின் தொகுப்பு, செய்தியின் சுருக்கம். ಇದುವರೆಗೂ ಬೋಧಕರು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, ಹೇಗಿರುತ್ತೇನೆ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಚಿಂತಿಸಬೇಕು. 31,104 வசனத்துக்கு மேல இருக்கு. எல்லாத்தையும் ஒரு 2025 துவக்க இந்த நேரத்துல எல்லாத்தையும் அப்படியே வருஷப்பட்டி சொல்லிட முடியுமா? சொல்லுங்க.
நானும் 41 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆசை இருக்கு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது. ஒரு 10 வசனம் கர்த்தர் பேசுவாரா, இந்த வார்த்தையை அப்படியே உள் வாங்குங்க. கொஞ்சம் இந்த நல்ல மண்டைக்குள்ள ஏத்துங்க, இந்த இருதயத்துக்குள்ள அழுத்துங்க, வாழ்க்கையை தெளிவாக்குங்க. இயேசுவானவர் வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ ஒப்பு கொடுங்க. அப்பதான் நல்லா உங்களுக்குள்ள கிரியை செய்ய ಆರಂಭಿக்கும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 31,104 ವಚನಗಳು ಉಂಟು. ಎಲ್ಲವನ್ನು ಒಂದೇ ಸಾರಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಇದುವರೆಗೂ 40 ವರ್ಷಗಳಿಂದ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇನ್ನೂ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಷಯ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ಲ. ಒಂದು 5, 10 ವಚನಗಳು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. சரி, முதல் குறிப்பு, நம் தேவன் யார்? இந்த தேவனை தெரிஞ்சுக்கிட்டா, தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டா, தெரியாததுனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய மதிப்பை புரிஞ்சுக்கல, அவருடைய உணர்வை புரிஞ்சுக்கல. நாம விரும்புறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் யாரு, எதை விரும்புறார், எப்படி நாம அவரை கனம் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அதை புரிஞ்சு கூட போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் பார்க்கலாமே. ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. ಈಗ ವಚನಗಳನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. யார் தெரியுமா அவர்? இடிக்கவும் கட்டவும் அதிகாரம் உள்ளவர். யார் அவரு? அவர் இடிச்சார்னா வந்து எதை இடிப்பாங்க? பில்டிங் இடிக்குது, எதை வந்து இடிப்பாங்க? ஜேசிபியா? அதை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க எல்லாம். கர்த்தர் இடிச்சார்னா யாரும் கட்ட முடியாது. நீங்க எல்லாம் பொதுவா உலகம் முழுவதும் நமக்கு பேசிக்குவோம். கிறிஸ்தவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இயேசுவை அறிந்த கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் கிட்ட. அவர் மனசு வச்சு இடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, லைட்டா தொட்டா போதும், இடிஞ்சு விழுந்துரும். எத்தனை பேருக்கு விளங்குது? பின்னால் இருக்கிறவங்க விளங்குதா? அப்படி முடிஞ்சு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கையை உயர்த்துங்க. ಕಟ್ಟುವವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಕೆಡುವುದು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಕೆಡವಿ ಹಾಕುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ಎಲ್ಲವೂ ಕೆಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த வசனத்தில் நாம் படிக்கிறபடி இடிக்கவும் கட்டவும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? உலகத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தானோ மனிதர்களோ இடிச்சிருவாங்க, அவர்களால் கட்ட முடியாது. உலகத்தின் மனிதர்களோ அல்லது சத்துருவோ அவங்க இடிச்சு விட்டுருவாங்க, ஆனா அவர்களால் கட்டி எழுப்ப முடியாது. இடிக்கவும் முடியும். ஏன் இடிக்கிறார்னா, இடிச்சா வேறு விதத்தில் உருவாக்குவதற்கு. இடிக்கவும் அவரால் முடியும், கட்டவும் அவரால் முடியும். ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಸೈತಾನನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ, ಕೆಡವಿ ಹಾಕುತ್ತಾರೆ. ಆದರೆ ದೇವರು ನೋಡುವಾಗ ಆತನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ, ಕೆಡುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯ ಅಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் வசனம் 42:9 படித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அப்போ ஆண்டவர் தான் நாம கூடி வரும்போதெல்லாம் பேசுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 24ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் படித்து பாருங்கள். எரேமியா 24 வசனம் 6 பாருங்க. 24ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, இந்த வார்த்தை கவனிங்க, நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். என்ன அருமையான வார்த்தை! இந்த செய்தியை நான் நிறைய ஆராய்ந்து உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். அப்ப திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவேன், சுட்டி காட்டுவார். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்க எங்கேயோ போய் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, இடிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. ஆனா என் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன்.
நடத்துவ, என் எல்லைக்கு கொண்டு வருவ, இடிக்க மாட்டேன், கட்டுவ. என்ன நல்ல மனசுள்ள தெய்வம் இவ. ஹலோ, எல்லாம் விழிப்பா இருக்கீங்களா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கட்டுறேன், உன்னை இடிக்க மாட்டேன். எங்க ரொம்ப தூரம் போயிட்ட, என் வார்த்தையை விட்டுட்டு, என் வல்லமையை விட்டுட்டு, என் அபிஷேகத்தை விட்டுட்டு, நான் கொடுத்த அழைப்பை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. நீயே தேடிக்கிட்ட. ஆனாலும் உன்னை கொண்டு வந்து நான் உன்னை கட்டி எழுப்போன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தமா ஆமென். ಅವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನು, ಅವರನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ, ನೆಡುವೆನು, ಕೀಳುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲೋ ನಾವು ದೂರವಾಗಿರುತ್ತೇವೆ, ಅದರ ಅಭಿಷೇಕದಿಂದ ದೂರವಾಗಿದ್ದೇವೆ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮತ್ತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 31ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா 31 வசனம் 7-8. எரேமியா 31:8 வசன. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைக்காட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். ಈಗ ನಾನು ಅವರನ್ನು ಉತ್ತರ ದೇಶದಿಂದ ಬರಮಾಡುವೆನು, ದಿಗಂತಗಳಿಂದ ಅವರನ್ನು ಕೂಡಿಸುವೆನು. ಅವರೊಂದಿಗೆ ಕುರುಡರನ್ನು, ಕುಂಟರನ್ನು, ಗರ್ಭಿಣಿಯರನ್ನು, ದಿನ ತುಂಬಿದ ಬಸುರಿಯರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಕರೆತರುವೆನು. ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಹಿಂದಿರುಗುವರು. என்ன சொல்றாருன்னா, அவர் நல்ல செம்மையான வழியில என் ஜனங்களை தூரத்துல போயிட்டாங்க, அவர்களை செம்மையான நல்ல வழியிலே கொண்டு வருவார். 4ஆம் வசனம் கூட படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், உன்னை செம்மையான வழியில நடத்துவ. உன் வாழ்க்கை தாறுமாறா போய்கிட்டு இருக்கு, நான் அப்படியே விடுற போல இல்ல. இது வரைக்கும் பொறுத்து பார்த்தேன். நீ சொந்த வழியில போய்கிட்டு இருக்கிற, நீ சுயமான வழியில போய்கிட்டு இருக்க, நீ விரும்புகிற பாதையில போய்கிட்டு இருக்க. நான் விரும்புகிற வழிக்கு நீ வரமாட்டேன்ற, நான் ஒரு இடத்துல வச்சு உன்னை உயர்த்தணும்னு விரும்புற, உன் சுய வழிக்கு போய்கிட்டு இருக்க. ஆனாலும் நான் உன்னை செவ்வையான வழியிலே நடத்தி மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். 4ನೇ ವಚನ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬ ಯುವತಿಯೇ, ನಾನು ನಿನ್ನ ಆಳು ಪ್ರದೇಶಗಳನ್ನು ಪುನಃ ಕಟ್ಟುವೆನು, ಅವು ಕಟ್ಟಡಗಳಾಗುವವು. ನೀನು ಮತ್ತೆ ದಮ್ಮಡಿಗಳಿಂದ ವೈಭವಗೊಂಡು ವಿನೋದ ಪಡುವರ ನಾಟ್ಯಗಳಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವಿ. 33ஆம் அதிகாரத்தில் எரேமியா 33 வசனம் 7 பாருங்க. 33ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். 33ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை, என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்ன உங்களை நல்லா அழகா வச்சேன், உங்களை தெரிந்து கொண்டு என் பிள்ளைகளா மாற்றி உங்களை நல்ல நிலையில வச்சேன். ஆனா நீ என் வார்த்தைக்கு கேட்கல. திரும்ப சொல்றேன், நீ விரும்புகிறபடிதான் 2024 போய்கிட்டு இருந்த. உன் பார்வைக்கு எல்லாம் நல்லா தெரியுது. நீ இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணம் நீ தேடிக்கிட்ட வழி. ஆனா என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் நான் வந்து 7ஆம் வசனம் பாருங்க, முன்னணி இருந்ததை போல திரும்பவும் கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இடிக்கப்பட்டிருக்க, உன்னாலதான் அந்த நிலைமை வந்தது, உன்னாலதான் அந்த ஓட்ட வந்தது. நீ என் வார்த்தையை கேட்கல, என் வார்த்தையை மதிக்கல. உலகம் உன்னை ரொம்ப கொண்டு போய்கிட்டு இருக்கு. போனை பத்தி சொல்லுகிற அவசியம் இல்லை, நான் சொல்லுகிற அவசியம் இல்லை. நம்ம அழிக்க ஒரு சாத்தான் கையாண்ட ஒரு கருவி. ஆமா, அது மட்டும் உண்டு. நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்களா அது உங்களுடைய காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படியோ உன்னை திரும்ப நான் மேல கொண்டு வரணும்னு விரும்புறேன், உன்னை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? இந்த வருஷம் இந்த வார்த்தை இதயத்துல பதிச்சுக்கணும். நான் சரியில்லைதான், உன்னை சரிப்படுத்துவேன் சொல்றாரு. நீ கெட்டவதா, நான் நல்லவனா மாத்திரேன்னு சொல்றாரு. உன் வாய் சரியில்லை, உன் வார்த்தையை சரிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா
அந்த வார்த்தைக்கு நாம் இணங்கி ஒப்பு கொடுக்க வேண்டும். ಯೆರೆಮೀಯ 33:7ನೇ ವಚನ, ಯೆಹೂದದ ಮತ್ತು ಇಸ್ರಾಯೇಲಿನ ದುರಾವಸ್ಥೆಯನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಮೊದಲಿನಂತೆಯೇ ಅವುಗಳನ್ನು ಊರ್ಜಿತಪಡಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ 2024ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆದರೆ ದೇವರು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಕೆಡವಿ ಹೋಗಿದ್ದೀರಾ, ಆದರೆ ಮತ್ತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எசேக்கியேல் 36 பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்க அந்த வார்த்தையை மனதிலே வைத்துக் கொண்டு குறிக்கிறீங்களோ புரிக்கிறீங்களோ எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொண்டு, ஏன்னா இப்ப ஏன் உங்களை நம்மால நடக்க முடியல? வசனம் உள்ளத்துல இல்லாததினால், ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை மறந்து போவதினால், மறக்கிறதுனால தேவ வார்த்தையை இருதயத்துல வைத்துக் கொண்டால் தடுமாறாம ஆண்டவர் என்னென்ன பேசி இருக்கிறார், அப்ப நாம எப்படி இருக்கணுங்கிற தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வசனம் சொல்றாரு பாருங்க, 36 எசேக்கியேல். ಯೆಹೆಜ್ಕೇಲ ಪುಸ್ತಕ 36ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನ, ಯೆಹೋವನಾದ ನಾನೇ ಬಿದ್ದು ಹೋದದನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಳಾದದನ್ನು ಬೆಳೆಸಿದ್ದೇನೆಂಬುದು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಉಳಿದ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. ಯೆಹೋವನಾದ ನಾನೇ ನುಡಿದಿದ್ದೇನೆ, ನಡೆಸುತ್ತೇನೆ. என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன கண்டிப்பா செய்வேன். ಆಮೆನ್. நான் உனக்கு சொன்ன கண்டிப்பா இது வரைக்கும் நீ இடிக்கப்பட்டு கிடக்குற, இடிக்கப்பட்டு ஒரு பில்டிங்கை இடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எதனால இடிக்கிறாங்க? ஃபவுண்டேஷன் சரியில்லாததுனால, அது சரியா ஒரு ஸ்ட்ரென்த்தா இல்லாததுனால, பிறருக்கு உபயோகம் இல்லாம போவதனால. அப்ப அதை போலதான் நாம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எதுக்காக வைத்திருக்கிறார் அதை யோசிக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஆண்டவர் வைத்த காரியத்தை யோசிக்காததனால இந்த நிலைமை வந்தது. ஆனா ஆண்டவர் பொறுத்து பார்த்துட்டு திரும்பவும் சொல்றாரு, ஏன் ஜனங்க நான் விட்டுறக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் கட்டுறேன்னு சொல்றேன்னு தெரியுமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? திரும்ப நாம அவர் வழியில நடப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. எதுக்காக திரும்ப கட்டுறன்றாரு? என் வழியில அவங்க நடப்பாங்க. இவர்களை கொண்டு நான் என் சித்தத்தை அவர்கள் மூலமா நிறைவேற்றுவர் என்பதற்காக தான் ஆண்டவர் திரும்ப ரொம்ப கெஞ்சிற போல இருக்கு. ஆண்டவர் ரொம்ப பாவம், ஆனா தொட்டார்னா அவ்வளவுதான். நம்ம தேடி வர்றாரு, நெருங்கி வருகிறார். சத்தத்தை கேட்கிற விசுவாச மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கெஞ்ச வைக்காதீங்க. ஆண்டவர் உங்க பின்னால ஓடி வரும்படி செய்யாதீங்க. அன்ப நினைச்சு பாருங்க, அவர் காட்டின கிருபையை நினைச்சு பாருங்க, அவருடைய தயவை சிந்தித்து பாருங்க. என்னடா அப்படி முட்டாள ஆயிட்டோங்க, ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிற இந்த வருடத்துல அந்த உணர்வுக்கு அனைவரும் ஆயத்தப்படுங்க, உணர்ந்து ஒப்பு கொடுங்க. ಒಂದು ಕಟ್ಟಡದ ಅಸ್ಥಿವಾರವು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಕೆಡವಿ ಮತ್ತೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಕ್ರೈಸ್ತರಾದ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಸರಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾನೇ ನುಡಿದಿದ್ದೇನೆ, ನಾನೇ ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು, ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಮತ್ತೆ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ. வார்த்தை விளங்குச்சா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்கினது? அப்ப ஆண்டவர் தான் இவங்களை சிதறடிச்சாரு. இப்ப ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு? திரும்பவும் கட்டுறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தைகளில் இதுவரைக்கும் குறிப்பிட்ட வார்த்தைகளில் நாம பார்க்கும் போது, ಇದುವರೆಗೂ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. ದೇವರೇ ಅವರನ್ನು ಚದರಿಸಿ ಬಿಟ್ಟರು, ದೇವರೇ ಮತ್ತೆ ಅವರನ್ನೆಲ್ಲ ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದ್ದಾರೆ. யார் மூலம் இந்த வார்த்தை என்ற செய்தியை கொடுக்கிறாரு? தேவன் தான் செய்கிறார். யார் மூலமா தேவன் ஜனங்களோடு பேசுகிறார்? யார் மூலமா பேசுறாரு சொல்லுங்க? தேவ மனிதர்கள் மூலம். எல்லார் மூலமா ஆண்டவர் பேசுறதில்ல, யாரோ ஒருவர் மூலமாக மற்றவர்களுக்கு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? ದೇವ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த பகுதியை நீங்க 1ஆம் வசனத்திலிருந்தே படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். குறிப்பா 6ஆம் வசனத்துல எரேமியா மூலமா கர்த்தர் பேசுகிறார்.
இந்த வசனத்துக்குள்ள நான் போகிறேன், இது ஒரு நல்ல செய்தி இருக்கு. அதனால இந்த இரவு நேரத்தில் விரிவா நான் சொல்ல விரும்பல. அடுத்து இந்த செய்தியை விரிவா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரி, யார் மூலமா கர்த்தர் பேசுறாரு? ಎರೇಮಿಯ ಮೂಲಕ பேசுறார். ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? ಎರೇಮಿಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ. எரேமியா யாரு? தன் வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகாம, வலதுபுறம் இடதுபுறம் விலகாம, சின்ன வயசுல இருந்து பரிசுத்தமா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் எரேமியா தீர்க்கதரிசி. ಈ ಎರೆಮಿಯ ಪ್ರವಾದಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಎಡಗಳ ಭಾಗದಲ್ಲಾಗಲಿ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ತಿರುಗದೆ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. யார் தங்கள் வாழ்க்கைய சோதனையான உலகத்துல சோதனையில மாட்டிக்காம, சோதனை வந்தாலும் உணர்ந்து நாம ஆண்டவரை விட்டு விலகிட்டோமே யோசித்து உண்மையா ஆண்டவர் பாதத்துல விழுந்து அவர் சத்தம் கேட்கிறாங்க, அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். உணரணும், சத்தத்தை கேட்கணும், அழைப்புக்கு அர்ப்பணிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் வலகரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். யாருக்கு தெரியுமா? தெளிவில்லாத ஜனங்களை சரிபடுத்த, கீழ்ப்படியாத ஜனங்கள் உணர்வடைந்த ஆண்டவர்கிட்ட வருவதற்கு எல்லாரும் கூட கர்த்தர் இடைபட மாட்டார். அவருக்கு ஏற்ற பாத்திரங்கள் மூலமாய் அவர் பேசாமல் இருப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி இப்படிப்பட்ட மகிமையுள்ள கர்த்தருக்காக நன்றி சொல்ல முடியுமா இந்த நாளில்? ಯಾರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಗ್ರಹಿಸಿ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆತನ ಮಾತನ್ನು ಯಾರು ಕೇಳುತ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಯಾರಿಗಾಗಿ ಚದುರಿ ಹೋಗಿರುವಂತಹ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಗ್ರಹಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಜನರಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಂತ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படி தேவ வார்த்தைய ஆண்டவர்கிட்ட வாங்கி ஜனங்களுக்கு சொன்னா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அந்த எரேமியாவை சாகடிக்க பார்க்கிறாங்க. எந்தெந்த விதத்துல நோகடிக்கலாம், எந்தெந்த இடத்துல அவன் பேரை கெடுக்கலாம், எந்தெந்த இடத்துல அவன் தலைகுனிய வைக்கலாம். தலைவிதி பாருங்க, 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்து பாருங்கள். 8ஆம் வசனம், எரேமியா 18ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் படித்து பாருங்க. இந்த ஜனங்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி பெற்று ஜனங்களின் நன்மைக்காக சொல்லும் போது ஜனங்க தேவ மனுஷனை நோகடிக்கிறாங்க, அடிக்க பார்க்கிறாங்க, கொல்ல பார்க்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அந்த புத்தி இருக்கா? ஊழியக்காரனை நோகடிக்கிறது, ஊழியக்கார வார்த்தையை மதிக்கிறது இல்ல, ஊழியக்கார என்னவோ அவருக்காக வாழ்வது போல ரொம்ப பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த இரவு மாற்றிக்கொள்ளுங்க, இல்லைன்னா உங்களை இடிச்சிருவார் ஆண்டவர். இந்த 2025ஆம் வருஷத்துல நீங்க தேவ வார்த்தையை கேட்க மனசு இல்லாம தேவ வார்த்தையை பெற்று உங்களுக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்களை அவமதித்து மதிக்க தெரியாத இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கட்ட மாட்டார். இந்த வருஷம் நீங்கள் இடிக்கப்பட்டு போவீர்கள். ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற கர்த்தருடைய மனுஷனை கவனமாய் நடத்த வேண்டும். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಅವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಅವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿ ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನು ನೋಯಿಸುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಕೆಡವಿ ಹಾಕುವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಮಾತುಗಳು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? எத்தனை முறை கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு? ಎಷ್ಟು ಸಾರಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? எத்தனை முறை உங்கள் வாழ்க்கை செமையான வழியிலே நடக்கணும்னு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? ಎಷ್ಟು ಸಾರಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರೇನು ಕೆಟ್ಟವರಾ? ನಮ್ಮ ದೇವರೇನು ಕೆಟ್ಟವರಾ? நல்லதுக்காக தானே பேசிக் கொண்டிருக்கிறார். ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் கொடுக்கிற இந்த நல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஊழியரோடு சேர்ந்தவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்றுதானே கர்த்தர் விரும்புகிறார். ದೇವರು ಕೊಡುವ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ದೇವ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 18ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் பாருங்களேன். விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை
செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ಯೆರೆಮೀಯ 18:8ನೇ ವಚನ. ನಾನು ದಂಡನೆ ನಿರ್ಣಯಿಸಿದ ಆ ಜನಾಂಗದವರು ತಮ್ಮ ಕೆಟ್ಟತನದಿಂದ ತಿರುಗಿಕೊಂಡರೆ ನಾನು ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದ ಕೇಡನ್ನು ಮನ ಮರುಗಿ ಮಾಡದಿರುವೆನು. கர்த்தர் சான்ஸ் கொடுக்கிறாரு. எவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருப்பீங்க? உங்களை வாழ வைக்கணும்னு விரும்புகிற தேவன், உங்களை உயர்த்தணும்னு விரும்புகிற தேவன். நீ எவ்வளவு நாள் உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க? சரி, என்ன பண்ணாங்க? 18ஆம் வசனம் பாருங்க. 18ನೇ ವಚನ. ಆಗ ಅವರು ಯೆರೆಮೀಯನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಳಸಂಚು ಮಾಡೋಣ ಬನ್ನಿರಿ, ಧರ್ಮೋಪದೇಶವು ಯಾಜಕನಿಂದ, ಮಂತ್ರಾಲೋಚನೆಯು ಜ್ಞಾನಿಯಿಂದ, ದೈವೋಕ್ತಿಯು ಪ್ರವಾದಿಯಿಂದ ಎಂದಿಗೂ ತಪ್ಪದಷ್ಟೇ. ಬನ್ನಿರಿ, ಅವನನ್ನು ಬಾಯಿಂದ ಬಡಿಯೋಣ, ಅವನ ಯಾವ ಮಾತಿಗೂ ಕಿವಿಗೊಡದಿರುವ ಎಂದುಕೊಂಡರು. விரோதமா ஆலோசனை, அவனை வெட்டி போடுவான்றாங்க. ஹலோ, அடுக்குமா இது? பண்ணலாமா அப்படி? அவனை வெட்டி போட்டுடணும். ஏன், என்ன தப்பு பண்ணா? பந்தி கொடுக்கறது தப்பா? வசனத்தை சொல்றது தப்பா? தப்பு பண்ணாதீங்க. கடவுளுக்கு விரோதமா போகாதீங்க. பொய் சொல்லாதீங்க. உங்க இஷ்டம் போல வாழாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, சாட்சியா இருங்க, கர்த்தருக்கு மகிமையா இருங்கன்னு சொல்றது தப்பா? சொல்லுங்க. அவனை ஒரு வழி பண்றேன், என்ன கதை அது? அதான் நடக்குது. சத்தியத்தை சொன்னா என்ன நிலைமை பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் எரேமியா பயப்படுவாரா? சொல்லுங்க. இந்த தெளிவில்லாத ஜனங்களுக்கா பயப்படுவாங்க? அழைத்த தேவனுக்காக வைராக்கியமா நிற்பாங்க. சாக போகிறது யாரு? எரேமியாவா? எதிர்த்து நிற்கிற ஜனங்களா? இதுல இருக்கு இந்த அதிகாரத்துல. அதனாலதான் சொல்றேன், 42 அதிகாரத்துல இருக்கு. அதான் நான் வசனமா சொல்றேன். ஸ்தோத்திரம். ದೇವ ಸೇವಕರು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡಿರಿ, ತಪ್ಪು ಮಾಡಬೇಡಿರಿ, ದೇವರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ, ಸೇವೆ ಮಾಡಿರಿ, ದೇವರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿರಿ, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಅದು ತಪ್ಪ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಒಳಸಂಚನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எந்த ஜனங்களால் விரோதிக்கப்பட்டாரோ அந்த எரேமியா மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೆರೆಮೀಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಜನರು ಮಾತನಾಡಿದರೋ ಅಂತ ಜನರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு உங்கள் சுய வழியை பின்பற்றி தேவ சித்தம் செய்யாம சொந்த வழிக்கு ஒப்பு கொடுத்து நல்ல வார்த்தையை மதிக்க மனம் இல்லாவிட்டால் ஒரு எச்சரிப்பின் செய்தி என்ன? எச்சரிப்பின் செய்தி என்ன? தேவ வார்த்தையை சொல்லுகிறவர்களை விரோதிக்காமல் செயல்படுங்கள். இது ஒரு எச்சரிக்கை. உங்க அப்பா அம்மா அப்படி இருந்தா அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க தப்புன்னு. பிள்ளைகள் தவறு செய்தால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உடன்பிறப்புகள் தவறு செய்தால், ஐயா மூலமா ஆண்டவர் பேசினார், நாம துணிகரமா போய்கிட்டு இருக்கிறோம், கடைசியில நம்ம குடும்பத்துக்கு தான் அழிவு வரும், வேண்டாம் ப்ளீஸ், வசனத்தின்படி வாழுவோம் என்று சொல்லி ஆயத்தப்படுங்க. அப்படி இருந்தால் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இடிந்த பகுதி கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை மேலோங்கி காணப்படும். சத்தமாவே சொல்ல முடியுமா? ನಾವು ತಿಳಿದು ತಿಳಿಯದೆ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಇದುವರೆಗೂ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ದೇವ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ವಾಕ್ಯಗಳು ಬರುತ್ತದೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ಏನೇನೋ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு யாரோடு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு? ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಾರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? இப்போ மேடையிலிருந்து யார் மூலமா கர்த்தர் பேசுறாரு? சொல்லுங்க எல்லாரும். யாருக்கு பேசுறாரு? சொல்லுங்க. அன்றைக்கு ஆண்டவர் எரேமியா மூலமா அந்த ಜನಗಳோடு பேசினார். ಆ ದಿನದಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. ಈಗ ನಮ್ಮ ದೇವ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு 3 வார்த்தையை அதிலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. யாருக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார்? உன்னை இடிக்க மாட்டேன், உன்னை கட்டுவேன்,
உன்னை நான் கட்டுவிப்பேன், உன்னை இனி இடிக்க மாட்டேன். நீ செய்த செயலால பல முறை உன்னை இடிச்சு போட்டனா என்ன அர்த்தம்? நிம்மதி இழந்து போன வாழ்க்கை, பலவீனம் அடைந்த வாழ்க்கை, தலைகுனிந்த வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இப்பவும் உன்னோட பேசுற, நான் யாருன்னும் நீ யாருன்னு சுட்டி காட்டுறேன். என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நான் உன்னை மீண்டும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஜனங்கள் யார்? ಇದುವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡವಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? ನಾವು ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ, ಸಂತೋಷವಿಲ್ಲದೆ, ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದೆ, ವೇದನೆಯಿಂದ, ಕಣ್ಣೀರಿನಿಂದ, ಕಷ್ಟದಿಂದ ತತ್ತಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೆವು. ಆದರೆ ಈಗ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಆ ರೀತಿ ಇದ್ದದರಿಂದ ನೀನು ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ. மூணு காரியம். ஒண்ணு, அவருக்கு சொந்தமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவனுக்கு சொந்தமானவங்க. உபாகமம் 7:6 பார்க்க முடியும். ಧರ್ಮೋಪದೇಶಕನ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನರು. இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய அன்பை பெற்றவர்கள். சொல்லுங்க சத்தமா, தேவனுடைய அன்பை பெற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ಎರಡನೇದಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತವರು. மூன்றாவது, மீட்கப்பட்டவர்கள். ಮೂರನೇದಾಗಿ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರು. இதே நிலைமை தான் நமக்கும். நாம யாரு? எங்கேயோ கிடந்தோம். நம்ம ஆண்டவர் சொந்தமாக்கி இருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், அவர் ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால்தான் அன்னைக்கு எரேமியா அவர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தன்மையை உணர்த்தி காட்டுகிறார். நாம யாரு? ஏன் கட்டுறன்னு சொல்றாரு அப்படின்னா, நாம எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவர் இடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு புரிகிறோம். ஆனால் ஆண்டவர் கட்டுறன்னு சொல்றாருன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. நம்மை கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இந்த மூணு காரியத்தை நாம புரிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து கோயிலுக்கு வரல, சும்மா பைபிள் படிக்கல, சும்மா புது வருஷத்துக்கு வரல. ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ, ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ, ಮೂರನೇದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ, ಕಟ್ಟುವೆನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஓகே, ஏன் சீக்கிரம் முடிச்சுதான் ஆகணும். நான் 2:15 முடிக்கணும்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா இது வந்து ஃபார்மாலிட்டி, மற்ற காரியெல்லாம் இருக்கிறதுனால. கிறிஸ்மஸ் ஆராதனை 1 மணிக்கு முடித்தோம். இதில் அப்படி முடிக்க முடியாது, முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதனால என்ன பண்ணுற, மனுஷனுக்கு பயப்பட வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ மீறி பண்ண முடியுமா? கர்த்தர் கிரியை செய்யணும். இந்த 3 காரியத்தை புரிஞ்சு இங்க உட்காந்து வசனம் கேட்கிறவங்க, நாம யாரு? யாருக்கு சொந்தம்? அதனாலதான் பிசாசு வத்திக்கிட்டே இருக்கிறான். நீ கர்த்தருடைய சித்தத்துல நடக்காத, நீ சபைக்கு ஒழுங்கா இருக்காத, நீ ஆண்டவருக்காக வாழாத, இஷ்டம் போல வாழுன்னு சொல்ற காரணம் நம்ம யாருக்கு சொந்தம்? அவரை விட்டு பிரிக்க பார்க்கிறான். அன்பு, உலக அன்புக்குள்ள போயிடு, தேவ அன்பு வேண்டாம். நீ மீட்கப்பட்டதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் பண்றது நமக்கு தெரியும். வெளியேற பெற்ற ரத்தத்தால நம்மை உயிர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை விடாம பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நாம அவருக்கு வேணும். நாம அவர் வேண்டாம் நச்சி அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஏன் ஒருத்தவங்க கெஞ்சுறாங்க தெரியுமா? அந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. அறிவிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையெல்லாம் விளங்குது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡನು. ಆದರೆ ಸೈತಾನನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿ ಬಿಡದೆ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಲೋಕದ ಪ್ರೀತಿಯೊಳಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ಮೂರನೇದಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿರಬೇಕು, ಬಿಡುಗಡೆ ಒದ್ದಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದು ಸೈತಾನನ ಉದ್ದೇಶ. சரி, என்ன வாக்கு சொல்றாரு? என்ன சொல்றாரு?
எப்படியாவது போன்றாரா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டது நான் என்ன பண்றேன் பாரு அப்படியே சொல்றாரு. சொல்லுங்க. போன வருஷம் ஆலோசனை கொடுத்தாரு, என் ஆலோசனை கேட்டு வாழுன்னு. எத்தனை பேர் வாழ்ந்தோம்? அப்ப இன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை கட்டுவேன், இடிக்க. ஏற்கனவே நான் உன்னை தொட்டதுனால தான் இன்னைக்கு செதறி கிடக்கிறவன் வாழ்க்கை. உன் குடும்பம் செதறுது, நிம்மதி இழந்து தவிக்கிற, நீ என்னை விட்டு விலகிறதுனால. இன்னைக்கு தயவா உன்னோட பேசுறேன், என் ஆலோசனை கேளு, எனக்காக வாழு. நான் இடிச்சதுனால வசனப்படுறேன், உன்னை கட்டி எழுப்புறேன்ற. நீங்க இந்த வார்த்தை இந்த வருஷம் பார்ப்பீங்க. இந்த வார்த்தை இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. யார் யாரை கட்டுவார்? இன்னும் இப்படி சொல்றேன்னா, யாரை கட்டுவார் தெரியுமா? அவர் வார்த்தை கேட்டு வாடுறவங்கள, அவர் பயந்து இருக்கிறவங்கள, உணர்ந்து இருக்கிறவங்கள, ஒப்பு கொடுக்கிறவங்கள, இஷ்டம் போல போறவங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். பிசாசு நீ போய்கிட்டு தந்தடிச்சு விட்டுருவாரு. அவர் காட்டுகிற வழியில் நடக்கிறவங்கள, அவருடைய வேதத்தில் பயந்து ஒப்பு கொடுக்கிறவங்கள ಕರ್ತನ ಅದ್ಭುತವಾಗಿ ಕಟ್ಟಿ ಎಳುಪವಲ್ಲವರಾಗಿ இருக்கிறார். ಕಳೆದ ವರ್ಷ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಎಷ್ಟು ಜನರು ಆತನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ನಡೆದುಕೊಂಡೇವೆ. ಆದರೆ ಈ ವರ್ಷ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಯಾರು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾರೆ? ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಯಾರಿದ್ದು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೋ ಅಂತವರನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ಸರಿ, என்ன வாக்கு சொல்றாரு? அந்த 42:10 என்ன சொல்றாரு? உங்களை நான் உங்களை எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் தான் செய்ய முடியும். மாமன் மச்சாலாம் இல்ல. அவன் அவங்க அவங்க அங்க போனா இங்க போனா நடக்குதுன்னு இல்ல. கர்த்தர் மனசு வச்சா நம்மளை கட்டி எழுப்புவா. ஆண்டவர் கட்டுனா ஒருத்தவனும் நம்மளை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனால தேவனால் கட்டப்படுவதற்கு சொல்ல, நான் கட்டுவேன். இந்த சொன்ன இந்த ஊழியம் ஆரம்பத்துல ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன நான் வர்றதுக்கு முன்ன ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததே என்ன தெரியுமா? இடிந்து போனதை இடிஞ்சு கிடக்கு கட்டுவேன். ஆனா இதை இடிக்க எத்தனை முயற்சி, எத்தனை சூழ்ச்சி கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தாழ்மையோடு இருக்கிற வரைக்கும், அவருக்காக வாழுகிற வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், எத்தனை பேர் எழுப்பினாலும் இந்த ஊழியத்தை ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவாரு. ஆனா நாம் பெருமை பிடிச்சனா இது ஒண்ணு இல்லாத போயிடும். நாம் பெருமை உள்ளவனா மாறிட்டா இந்த ஊழியம் ஒண்ணு இல்லாத போயிடும். கர்த்தர் சொல்லி அழைச்சி வந்தார், இடிந்ததை கட்டுவேன், கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம எந்தெந்த விதத்துல பாதிக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க கட்டுகிற கர்த்தர் இருக்கிறார். கட்டி கொண்டிருக்க என்னத்தை கட்ட போறாரோ கட்டும் போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ 35 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ, ಕೆಡವಲ್ಪಟ್ಟದನ್ನು ಕಟ್ಟುವೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಈ ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಅವರಿಗೆ ಬಂದಿದ್ದು, ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳು, ವಿರೋಧಗಳು, ತಂತ್ರಗಳು. ಆದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. ಇನ್ನು ಮುಂದೆಯೋ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಯಾವ ರೀತಿ ಯಾವುದರಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್. அப்படி இருக்கிறன்னா கையை உயர்த்துங்க பார்க்கலாம், அப்பதான் அடையாளம். ஓகே, இருக்கிறீங்க. இப்ப கடைசியா இவ்வளவு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுட்டு கவனிங்க, கேட்டா கேடு, விட்டா விடு. அப்படியா? முடிவு முக்கியம் தானே. நான் அடிக்கடி சொல்றேன், கேட்டா கேளு, போனப்போ. அப்படி இல்லை, கர்த்தர் அப்படி சொல்றது இல்லை. உன் குடும்பத்தை கட்டணுமா? உன் பிள்ளைகளை கட்டணுமா? உன் தொழில கட்டணுமா? நீங்க செதறி போகாம நல்லா இருக்கணுமா? உன் வீட்டை கட்டணுமா? சொல்லுங்க எல்லாரும். ஆமா, கட்டணும்னு சொல்றவங்க எத்தனை பேரு? என் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, என் குடும்பம் சரிஞ்சு கிடக்கு, என் தொழில் ஒண்ணு இல்லாத போகுது, ஒண்ணு இல்லாத அப்படியே மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி பாஸ்டர் சொல்றது வேணாம்.
ஏன்னா பாஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது. பாஸ்ட பிடிக்காதவங்க ரொம்ப சத்தமாமின்னு சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் புரியுது தானே? எல்லாருக்கும் விளங்குதா? சரி, அவர் சொல்றபடி செய்யணும். என்ன சொல்றாரு? 42:10 நான் சொல்ற இடத்துல நீ உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் அங்க உண்மையா இருக்கணும். பசுமையா இருக்குன்னு அங்க பறக்க கூடாது. காஞ்சி போனதுன்னு அங்க போக கூடாது. பிடிக்கலன்னு வேற எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா அதான் ஒரு வார்த்தை ஒரு பாட்டு, கத்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிடுவே, மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. எப்போ 40 வருஷத்துக்கு முன்ன பாடின பாட்டு, நான் பாடியே 30 வருஷம் இருக்கும் போல் இருக்கு. நல்லதை நல்லது கத்துக்கிட்டாலும் உள்ளத்துல இருக்கும், கெட்டது கத்துக்கிட்டாலும் இருக்கும். ஆனா கெட்டது நம்மளை மேற்கொள்ள கூடாது, நல்லது நம்மை மேற்கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾ, ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾ, ಮಕ್ಕಳ ಜೀವಿತವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾ, ಮನೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾ, ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಾ? ಹಾಗಾದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. திரும்ப சொல்றேன், நான் உங்களை கட்டுவேன் உங்களை இடிக்க. அப்படின்னா நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தார், உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் யார் நிலைச்சிருந்தாங்க, யார் யார் விலகுனாங்க, அது ஒரு செய்தி. நான் இதை எடுக்கும் போதே அதுதான் ஆயத்தப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்ற அங்க போக கூடாதுன்னு, ஆனா அவங்க அந்த இடத்துக்கு தான் போனாங்க. இப்போ ஒரு செய்தி இருக்காது, கர்த்தர் வச்ச இடத்துல இருக்கணும், உண்மையா இருக்கணும். இது யாருடைய வாக்கு? கர்த்தர் உங்களை கட்டணுமா, உங்களை இடிக்காம கட்டணுமா, நீங்க நல்ல ஷேப்பா மாறணுமா, உங்களை கர்த்தர் எங்க இருக்க சொல்றா அங்கதான். அப்ப கர்த்தர் சொல்ற இடத்துல இல்லாம போறாங்கன்னா அதுதான் என்ன? சுய வழி. அந்த ஹெட்டிங் நான் போட்டிருப்பேன், அதை நீங்க அதில் பார்க்கலாம். நான் அதாவது என்ன? நான் சொல்றபடி நீங்கள் செய்தால் நான் உங்களுக்கு இதை செய்வேன். நான் சொல்றபடி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாத, உன் வழியில எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கல போ. இடிச்ச பிறகு அங்கதான் வரணும். குறிப்பா ஞாபகம் வருது எது? அப்பத்தின் வீடு பெத்லகேம். பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. அங்க இருக்க மனசு இல்ல, போயிட்டாங்க. திரும்பவும் எங்கதான் வந்தாங்க? அங்கதான் வந்தாங்க. அங்க பெத்லகேம்ல அப்பம் குறையாது, ஆனா அங்கதான் வந்தாகணும். அதனால தேவன் உங்களை எங்க வைக்கிறாரோ அங்க உண்மையா சொல்லுங்க. இந்த சபையில உங்களை வச்சு அங்கதான் இருக்கணும். நீங்க இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் அவர் கட்டினா கட்டட்டும், இடிச்சா இடிக்கிட்டு, அது அவர் இஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இங்கதான் வைக்கிறேன், இந்த தேசம் உன்னை எங்க வைக்கிறேன் அங்க உண்மையாயிரு. அப்போ கர்த்தருடைய வாக்கு நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு நடக்கணும்னா அவர் சொல்வதை நாம கேட்க வேண்டும். அவர் சொல்லுவதை நாம கேட்கணும். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ನೀವು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ಇಟ್ಟಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಆತನು ಕಟ್ಟುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ನೆಲೆಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப கொடுக்கப்பட்ட வார்த்தை வாக்குத்தத்த வார்த்தை இல்லையா? கட்டுவன் இடிக்க மாட்டேன். இது வாக்கு தத்தமா வாக்கு தத்தம் இல்லையா? சொல்லுங்க. ஆனா
மற்றவங்க எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க, வெறும் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிறது இல்லை. நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வருஷம் உங்கள் குடும்பத்துல நிறைவேறணும்னா நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? கட்டளை என்ன செய்யணும்? அவர் சொல்ற இடத்துல அவர் சொல்றபடி நடக்கணும். ஆனா பிசாசு என்ன பண்ணுவா? அதை செய்ய விடவே மாட்டான், கீழ்ப்படிய விடவே மாட்டான். கீழ்ப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுப்பார். கிராமங்களில் ஊழியத்தை கட்ட வழி தரப்பார். இடிந்து போன குடும்பம், ஏன் நம்ம குடும்பங்களை நினைச்சா நான் व्यसனப்படுறேன்? காரணம் கர்த்தர் சொல்றது அவங்க கேட்கல. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நிறைய குடும்பம் கேட்கல, கஷ்டப்பட்டு சாகுதுங்க, நிம்மதியை இழந்து தவிக்குதுங்க. நான் என்ன பண்ண முடியும்? எரேமியா வேலை சொல்ற வேலை தான், இஸ்ரவேலர்களின் வேலை கேட்கணும். ஊழியக்காரன் வேலை சொல்றது ஜெபிக்கிறது. நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா எல்லாரை விட கர்த்தர் உங்களை சிறப்பா அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? போன வருஷம் போல. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், சாகுற வரைக்கும் போராட்டம் இருக்கு, சாகுற வரைக்கும் வியாதி இருக்கு, கர்த்தருடைய வருகை வரைக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு சிலுவை இருக்கு. அது லகுவாய் மாற்றுவார் கர்த்தர், சந்தோஷமாய் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் அப்படி, இந்த வருஷம் முழுவதும் தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல தேவன் அவரு. ஹலோ, ரொம்ப அருமையான தேவன் அவர். அந்த அப்பாவை புரிஞ்சுங்க, புரிந்து வாழுங்க, பந்திக்கு அப்படியே ಆಯತ್ತப்படுவோம். எனக்கு ಸಿಗ್ನಲ್ வந்துச்சு. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಕೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ನೆಲೆಯಾಗಿದ್ದು ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಾದರೆ ಆತನು ಕಟ್ಟುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ದೇವರು, ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಈ ವರ್ಷವೆಲ್ಲ ಕಾಪಾಡುವಂತ ದೇವರಿಗೆ ಮಾತನ್ನು ಕೇಳೋಣ.